Whoever welcomes me welcomes the one who sent me. யோவான் 13:20. என்னை ஏற்றுக்கொள்பவர் என்னை அனுப்பியவரையே ஏற்றுக்கொள்கிறார் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அன்பார்ந்த தொலைக்காட்சி நேய விசுவாசிகளே, இறைவனுக்கு நன்றி, தேவதாய்க்கு நன்றி. இன்றையிலிருந்து மறுபடியும் UFX என்ற சேட்டலைட் சேனல் நேரடி ஒளிபரப்பை மறுபடியும் துவங்குகிறது. பல சோதனைகள், பல தடைகள், இவைகளையெல்லாம் வென்று, ஆனால் நேற்று அடித்த காற்றினால் ஹோலி கிராஸ் டிவியில் தற்பொழுது செல்லவில்லை, இன்டர்நெட்டில் செல்கிறது. ஆக தடைகள் பலவரினும் அதை தகர்த்து முன்னேற வேண்டும் என்பதற்கு இறைவன் ஒரு அனுபவத்தை கொடுத்திருக்கிறார். செய்த அனுகூலத்திற்காகவும் நன்றி கூறுவோம். The call of Jesus was a great privilege. The love of Jesus was a great, immense gift. The company of Jesus was rare comfort. But these did not satisfy Judas. These did not satisfy Judas. இயேசுவின் அழைப்பும் அவரிடம் உள்ள அன்பின் வெளிப்பாடும் அவரது பெரிய கொடையும் இயேசுவோடு இருப்பது என்ற அரிதான இன்பமும் யூதாசுக்கு திருப்தி இல்லை. அவருடைய அழைப்பு, அவருடைய வெளிப்பாடு, அவருடைய கொடை, அவருடைய இன்பம், மகிழ்ச்சி, இவைகளிலே யூதாசுக்கு திருப்தி இல்லை. காரணம், அவன் மனது காசின் மீது பற்று கொண்டிருந்தது. ஆதாயம், அனுகூலம், லாபம், இவைகளின் மீது நாட்டம் கொண்டிருப்போருக்கு இத்தகைய பெரிய கொடையோ, இயேசுவின் அழைப்போ, இயேசுவோடு இருப்பதோ பெரிதாக தெரியாது. அப்படி என்றால் நாமும் யூதாசை போல் இருக்கிறோம். 12 சீடர்களில் ஒருவர்தான். 12 சீடர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த பெருமையும் அந்த மகிமையும் அவருக்கும் இருந்தது. அதனால் என்ன பயன்? ஆகவே our greatness will depend upon the willingness to translate the goodwill and the good wishes into actions. எந்த ஒரு பெருமையும் நமது நல்ல எண்ணங்களையும் ஆசைகளையும் செயல்களாக மாற்றுவதில் அடங்குகிறது. தவக்காலத்தில் ஒரு மறையுரையில் இவ்வாறு கூறினேன். இயேசுவே, உனக்கு எல்லோரும் துன்பத்தை கொடுத்தார்கள், ஆனால் அந்த துன்பத்திலே உமக்கு ஆறுதலாக இருக்க விரும்புகிறேன். எல்லோரும் உம்மை தூற்றினார்கள், உம்மை போற்ற விரும்புகிறேன். இப்படி ஒரு நீண்ட பட்டியல் இயேசுவே என்று சொல்லி, இந்த தவக்காலத்தில் எனக்கு நேரம் கிடைக்கல, நேரம் கிடைச்சிருந்தா இன்னும் கொஞ்சம் உன்னோடு இருந்திருப்பேன். வெறும் வாய்ப்பந்தல், வாய் சவடால், ஆனால் செயல்களிலே ஒன்றுமில்லை. இப்படி நாம் இருந்திருக்கிறோம். வெறும் சொல் வீரர்களாக, செயல் வீரர்களாக இருக்க வேண்டும் என்பதுதான் இன்றைய நற்செய்தியினுடைய தாக்கம். Having received the gift of love, we died to sin and we live for God. Saint Fulgence, Bishop of Ruspe. இறைவனின் அன்பை கொடையாக பெற்ற நாம் இறைவனோடு ஒன்றித்து வாழ்ந்து பாவத்திற்காக இறக்க வேண்டும். died to sin. இந்த பாவத்திற்காக இறத்தல், பாவத்திலேயே மூழ்கி இருத்தல், பாவத்திலேயே உழன்று கொண்டிருத்தல், அதை விட்டு வெளியே வர கொஞ்சம் கூட முயற்சியோ நல்லெண்ணமோ இல்லாத தன்மை
யூதாசுக்கு இருந்தது போல. ஆகவே ஒரு முறை சொல்லியிருக்கிறேன், அருட்தந்தை தேவா அவர்கள் நம்முடைய பங்கிற்கு மறையுரை ஆற்ற வந்த பொழுது அவர் பாம்பேயிலே ஒரு பெரிய பிரசங்க கூட்டம், அந்த கூட்டத்தில் அவர் கேட்டார், ஏதாவது சந்தேகமோ கேள்வியோ இருந்தால் கூட கேட்கலாம் என்ன பொழுது ஒரு பெண் எழுந்து கேட்டாள், நீங்கள் பாவமே செய்யவில்லையா என்று கேட்டார். பக்கத்தில் இருந்த சாமியாருங்கள்லாம் சொன்னாங்களாம், உனக்கு வேணும், இன்னும் வேணும், நீயா கேட்டு வாங்கிக்கிட்டு இல்லையா, இப்போ பதில் சொல்லு அப்படின்னு பக்கத்தில் இருந்து முணுமுணுத்தாங்க. இவருக்கு தூய ஆவி உடனே ஒரு எண்ணத்தை கொடுத்தது, ஆம் நானும் பாவிதான், அப்போ ஏன் அங்கே இருக்கிற, எங்களோட வந்து உட்கார், பீடத்தில் நிற்காத அப்படின்னு ஒரு இருமாப்பு பிடித்த பெண். ஆனால் தூய ஆவி இவருக்கு கொடுத்த உத்வேகத்தின் பதில், பாவியாக இருந்தேன், ஆனால் ஒரு சாக்கடையின் மதில் மேலே ஒரு ஆடும் பன்னியும் சென்று கொண்டிருந்த பொழுது ரெண்டும் சாக்கடையில் விழுந்து விட்டது. ஆனால் இந்த ஆடு அந்த நாற்றத்தை பொறுக்க முடியாமல் அதிலிருந்து மீண்டு வந்தது. நான் பாவ சங்கீர்த்தனம் செய்து பாவத்தை கழுவி மீண்டு வந்து விட்டேன், ஆனால் பன்றியோ அந்த சாக்கடையே சுகமாக இருக்கிறது என்று இருந்தது. இதில் யார் யாராக இருக்கிறார்கள் என்று நீயே முடிவு செய்து கொள் என்று பதில் கூறியதும் கூடியிருந்தவர்கள் எல்லாம் கைத்தட்டினார்கள். இருமாப்பு, ஆணவம், நீ என்ன யோக்கியமா, நீ பெரியதா அப்படின்னா, நான் தான் அயோக்கியன், நான் தான் பெரிய ஊழல்வாதி, நான் தான் பெரிய அகங்காரி என்று நிச்சயமாக சொல்லலாம். ஏனென்றால் இறைவன் நமக்கு இந்த கொடையை இலவசமாக கொடுத்திருக்கிறார், அருட்சாதனங்களை. அதை பெறுவதற்கு முயற்சிக்காமலும் அதை பெறுவதற்கு விரும்பாமலும் இருமாப்புடன் இருந்து மற்றவர்களை குறைபாடி கொண்டு இருத்தலே வாழ்வு என்று இருக்கின்றவர்கள் யூதாசை போல, இந்த பன்றியை போல என்று சொன்னால் மிகையாகாது. I shall pass through this life but once. Any good therefore that I can show to any fellow creature, let me do it now. Let me not differ or neglect it, for I shall not pass this way again. நாம் ஒரு முறைதான் இவ்வாழ்வை கடக்கிறோம். ஆகவேதான் அடிக்கடி சொல்லப்படுவது, வாழ்வது ஒரு முறை வாழ்த்தட்டும் தலைமுறை என்பதை போல வாழ வேண்டும் என்று. எந்த ஒரு நல்ல செயலையும் உடன் சகோதரர்களுக்கு செய்வதாயின் அதனை உடனே செய்ய வேண்டும். அதை தள்ளி போடவோ அலட்சியப்படுத்தவோ கூடாது. ஏனெனில் திரும்பவும் நமக்கு அவ்வாய்ப்பு கிட்டாது. Eternal God, who are the light of the minds that know you, the joy of the hearts that love you, the strength of the wills that serve you, grant us so to know you that we fully serve you. Grant us so to serve you that we may truly love you. To serve you is perfect freedom in Jesus our Lord. உமக்கு உம்மை அறிகின்ற என்றும் வாழும் இறைவா, உம்மை அறிகின்ற உள்ளங்களின் ஒளியானவரே, உம்மை அன்பு செய்கின்ற இதயங்களின் மகிழ்ச்சியானவரே, உமக்கு ஊழியம் செய்கின்ற மனங்களின் ஆற்றலானவரே, எங்களுக்கு உம்மை வெளிப்படுத்தும். அதனால் உமக்கு முழுமையாக ஊழியம் புரிவோமாக. உம்மை உண்மையாக அன்பு செய்வதன் மூலம் உமக்கு முழுமையாக ஊழியம் புரிவோமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவில் உமக்கு ஊழியம் புரிவதே உண்மையான விடுதலை. புனித அகுஸ்தினார். அதை ஜெபமாக ஜெபிப்போம், முழந்தால் இருப்போம். என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, உம்மை அறியும் சிந்தைக்கு வெளிச்சம் நீர்.
உம்மை அன்பு செய்யும் இதயங்களுக்கு இன்பம் நீர். உமக்கு ஊழியம் புரியும் மனங்களுக்கு திடமும் நீர். உம்மை எமக்கு அறிவுறுத்தும், அதனால் உண்மையாக உம்மை அன்பு செய்வோமாக. உண்மையாக உம்மை அன்பு செய்வதன் மூலம் உமக்கு முழுமையாக ஊழியம் புரிவோமாக. உமக்கு ஊழியம் புரிவதே இறையேசுவில் முழுமையான விடுதலை. புனித அகுஸ்தினார்.